உங்களுக்கு பர்சனலா வந்து ஸ்பைனல் கார்டு இல்லைங்களா பிரச்சனை இருந்தது Yes, இல்லையா? yes, yes, எஸ். yes. ஆபரேஷன்ஸ் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்கீங்களா? என்ன ஆபரேஷன் பண்ணிருக்கீங்க? இல்ல பின்னாடி ஸ்பைன்ல வந்து ஆபரேட் பண்ணி 2 ஷீட் 2 பிளேட்ஸ் வச்சு 12 ஸ்க்ரூ வச்சு ரிப்பேர்லாம் பண்ணிட்டாங்க. வயித்துல ஆபரேட் பண்ணி அத ஸ்மால் இன்டெஸ்டைனும் பிக் இன்டெஸ்டைனும் ஒட்டிக்குச்சு அந்த சைடு எஃபெக்ட் மருந்துனால. அத ரிப்பேர் பண்ணி அத கிளியர் பண்ணி அத ரிப்பேர் பண்ணாங்க. உடனே கால் உடைஞ்சு போச்சு கால்சியம் ப்ராப்ளம்னால. உட்கார்ந்ததுதான் கால் உடைஞ்சு போச்சு. அதெல்லாம் ரிப்பேர் பண்ணாங்க. இப்போ நான் வந்து நோயாளி அல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த எலிக்சர் மிக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி விட்டுடுச்சு. நான் கீழே உட்கார்ந்து தொழுது எழுந்திருக்கிற அளவுக்கு நான் ரெடி ஆயிட்டேன். இப்போ என்னால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு எவ்வளவு பேருக்கு என்னால கொடுக்க முடியும்ன்றத அந்த திங்கிங்லயே தான் நான் நாள் முழுக்க இருக்கிறேன் இப்ப. ஓகே, பர்சனலா இப்ப எனக்கு அப்படியே எப்படி தெரியுமா தோணுது, ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணும். நான் உங்களை நேசிக்கிறேன். இங்கிலீஷ்ல சொன்னா ஒரு மாதிரியா இருக்கும், அதனால தமிழ்ல சொல்றேன். நான் உங்களை நேசிக்கிறேன். எஸ், ஆக்சுவலி ஏன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஷீஸ் எவ்வளவுமா உங்களோட ஏஜ் கூட எவ்வளவு? எனக்கு 60. இந்த வருஷம் ஒரு குட் நியூஸ் தான் என்னன்னா, இந்த வருஷம் நான் 30 நோம்பும் இருந்தேன். ஒரு நாளைக்கு 100 தொழுகை அப்படின்னு சொல்லி 100 நஃபில் நமாஸ் அப்படின்றத வந்து இந்த வருஷம் நான் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணேன். ஒரு நாளைக்கு 100 அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணேன் நான். டார்கெட்டா வச்சு இன்னைக்கு கடவுளுக்கு இந்த வருஷம் நான் நன்றி செலுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த வருஷம் நான் டார்கெட்டா வச்சு அந்த வேலையை பண்ணேன். இதுக்கெல்லாம் எனக்கு யார் ஹெல்ப் பண்ணது அப்படின்னு சொன்னா எலிக்சர் மிக்ஸ் தான். God bless you. அந்த ஆபரேஷன் பண்ணி எவ்வளவு நாள்மா இருக்கும் இந்த ஸ்பைனல் கார்டு ஆபரேஷன் பண்ணி? 2 இயர்ஸ் ஆச்சு. 2 இயர்ஸ். செகண்ட் மே 10 பண்ணாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் she is like a newborn. இதுதான் இங்க பெரிய விஷயம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இங்க இருக்கக்கூடிய 206 நபர்களுமே வந்து உள்வாங்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ரியலி வந்து அதாவது ஸ்பைனல் கார்டு இன்ஜுரியை பத்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. உயிர் இல்லாததுக்கு சம மாதிரி தான் இந்த ஸ்பைனல் கார்டு பிரச்சனை எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா. எனக்கு ஸ்பைனல் கார்டு மேம் எனக்கு எப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இந்த 2 தோள்பட்டைக்கு நடுவுல அந்த ஸ்பைனே உடைஞ்சி உள்ளுக்கு போயிடுச்சு. 2 பார்ட் ஆயிடுச்சு என்னுடைய பாடி. தோள்பட்டைக்கு மேல தலை வரைக்கும் ஒரு பாடி, கீழே உள்ளது ஒரு பாடின்னு ஆயிடுச்சு. என்னன்னா அசைவு, ஒரு சின்ன அசைவு கூட என்னால தாங்க முடியாது. லபலபன் கத்துவேன், அழுவேன். என்னால் என்ன அசைக்கவே வந்து முடியாது யாராலையுமே. அந்த நிலைமையில இருந்தவ எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி வச்சோம். அதுக்கு பிறகு வந்து எனக்கு என்னால உட்கார முடியல, எழுந்திரிக்க முடியல. அதுக்கப்புறம் தான் இந்த எலிக்சர் மிக்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் சந்தோஷமா உட்கார்றதுக்கு எழுந்திரிக்கிறதுக்கு. இன்னைக்கு எங்க வீட்டுல வந்து வேலைக்காரி கிடையாது. வீட்டு வேலை எல்லாத்தையும் நானே தான் செய்துக்கிறேன். எல்லா வேலையும் இவன் காலையில தொழுகைக்கு எழுந்துறதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லா வேலையும் நானே தான் செய்துக்கிறேன். எங்க வீட்டுக்காரருக்கு 78 இயர்ஸ். அவருக்கும் இப்ப எலிக்சர் மிக்ஸை கொடுத்து அவரையும் ரெடி பண்ணி விட்டுட்டு இப்ப எல்லா எங்க வீட்டுடைய முழு மெயின்டெனன்ஸும் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் மேம். எனக்கு வார்த்தைகளே கிடையாது. நீங்க பேசிட்டீங்கன்னா எனக்கு வார்த்தைகளே கிடையாது. அவன் நண்பர்களே மேடம் வந்து அவங்க வந்து உண்மையிலே வந்து ஒரு பெரிய ஒரு உத்வேகம். எலிக்சர் மிக்ஸ் கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நியூ பார்ன் மாதிரி அவங்க தன்னை ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டாங்க.